Welcome to UPSC Vinod. So 2025 ஓட மெயின்ஸ் சொல்யூஷன் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ சண்டேலா ஆர்கிடெக்சரை பற்றி தான் நமக்கு இந்த வருஷம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஈஸியான ஒரு கொஷின் தான், பட் அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா. ஸோ ஆக்சுவலாக எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி எந்த பீரியடை சேர்ந்தது, ஸோ 10th to 12th century CE. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் இது எந்த ரீஜனை சேர்ந்தது, புந்தேல்காண்ட் மத்திய பிரதேஷ் ரீஜன். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் சண்டேலா ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ எந்த இட் பிலாங்ஸ் டு 10th to 12th century CE or it's BCE, CE, which belongs to Bundelkhand region, present day மத்திய பிரதேஷ். ஸோ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை அதாவது இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சர்டிஃபைட் ஆர்கிடெக்சர் தான் பார்த்தீங்கன்னா கஜுராவோ ஆர் சண்டேலா ஆர்கிடெக்சர். கஜுராவோ அப்படிங்கிறது இன்னொரு நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின் என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ். ஸோ சண்டேலா ஆர்ட் ஃபார்ம் பிரிம்மிங் வித் விகர் அண்ட் பிரீத் ஆஃப் லைஃப். ஸோ பிரிம்மிங் வித் விகர் அண்ட் பிரீத் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு இது ரெண்டும் விகர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெசிலண்ட் விகர். ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெசைலண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரெசலண்ட் விகர் அண்ட் பிரீத் ஆஃப் லைஃப். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெசலண்ட் விகரை மீன்ஸ் எம்பசைஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரீத் ஆஃப் லைஃப், அந்த டே டு டே லைஃபோட ஏற்ற மாதிரி அதுக்கு ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டாட்டிக் சிலபஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெசலண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைனமிக் போஸ்டர்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக் போஸ்டர்ஸ் இருக்கும். திரிபங்கா யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் PYQ. ஸோ கிரேஸ்ஃபுல் டார்ஷன், இது ரெண்டுமே என்ன குறிக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே திரிபங்கா அண்ட் கிரேஸ்ஃபுல் டார்ஷன் அப்படிங்கிறது வளைவு நெளிவோட. ஸோ ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரிபங்கா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஷின். ஸோ மீன்ஸ் 3 side பெண்ட். ஸோ நீ, டோர்ஸு, நெக்கு. ஸோ அதை சிமிலர்லி டு தி சந்திரமுகி பொசிஷன். ஸோ திரிபங்கா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல டான்ஸு ப்ளஸ்ஸு மியூசிக் இருந்திருக்கு ப்ரெசன்ஸில் தெரியுது. அதுக்கடுத்து ஸ்கல்ப்சர்ஸோடது பார்த்தீங்கன்னா எரோட்டிக் ஸ்கல்ப்சர். கஜுராவோ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரோட்டிக் ஸ்டைல் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ மிதுனா சீன்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனா சீன்ஸ். ஸோ மிதுனா சீன்ஸ் இது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெசலண்ட் விகர். நெக்ஸ்ட் பிரீத் ஆஃப் லைஃப். அப்படி எதுல பிரீத் ஆஃப் லைஃப், டே டு டே ஆக்டிவிட்டீஸை பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் பிரீத் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் டைவர்சிட்டி ஆஃப் தீம்ஸ் இருக்கும். ஸோ பிரீத் ஆஃப் லைஃப்பில் டைவர்சிட்டி ஆஃப் தீம்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் இருப்பாங்க, சிலைகள் ஸ்கல்ப்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் இருப்பாங்க, வாரியர்ஸ் இருப்பாங்க. ஸோ மியூசிஷியன்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ், டெய்லி சோர்ஸ். நெக்ஸ்ட் டிவைன் அண்ட் செக்யுலர் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக மேக்ஸிமம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிச்சதை தாண்டி எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளை ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் அண்ட் செக்யுலர். டிவைனாகவும் இருந்துச்சு, செக்யுலராகவும் இருந்துச்சு. நரேட்டிவ் ரிச்னஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே அந்த டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாத்துலேயுமே எப்படி இருந்ததுன்னா கெட் டுகெதர் மாதிரி, ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருந்தது. அதுதான் நரேட்டிவ் ரிச்னஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ தீம் ஆஃப் த லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. ஸோ ராசா மூமெண்ட்ஸ், ஸோ எரோட்டிக் போஸ்டர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சிம்பாலிசம் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ தாந்திரிக் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரி சிவா சக்தி போஸ்டர்ஸ் இருந்தது. விகரஸ் எரோட்டிசிசம். ஸோ செலப்ரேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம் ரெண்டுமே பிளெண்ட் ஆகின ஒரு கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காந்தரே மகாதேவ் டெம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம், லக்ஷ்மண் டெம்பிள், சித்ரகுப்தா டெம்பிள். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், அதுதான் சொல்கிறேன். ஃபீச்சர்ஸ் அந்த டெம்பிளை பற்றின நேச்சர் என்னன்னு தெரிஞ்சு அந்த டெம்பிளோட மீன்ஸ் ஒரு 2-3 எக்ஸாம்பிள், அந்த ஸ்டைல் ஆஃப் டெம்பிளோட 2-3 எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் போதும். ஸோ நகரா, வெசரா, திரவிடா மீன்ஸ் நம்ம எப்படி பிரிப்போம், நகரா, திரவிடா, வெசரா. ஸோ இது இங்கே கீழே ஹொய்சாலா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கஜுராவோ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இங்கே ஒடிசன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ இப்படி தான் நம்ம பிரிப்போம். ஸோ இப்போ கஜுராவோ இந்த இடத்துல சண்டேலா,
ஸோ சாரி சண்டேலா ஆர் கஜுராஹோ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ வெஸ்டர்ன் சைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ரீஜன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் டோட்டலாக டெம்பிள் ஆர்கிடெக்சரு. ஸோ அப்போது அதில் ஒரு பார்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திராவிடனை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க, பட் ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. ஸோ 2025 ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர். கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து எதை வந்து எதை வந்து எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா, விகர் அண்ட் ப்ரீத் ஆஃப் லைஃபை வந்து பார்த்தீங்க, ரெசிலென்ட் விகர் அண்ட் ப்ரீத் ஆஃப் லைஃபை வந்து எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம இதை முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். தேங்க்யூ.